அனைவருக்கும் வணக்கம். அன்பான உறவுகளே, புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய இரத்த சொந்தங்களே, தாயகத்திலே இருக்கின்ற வசதி படைத்த எம் உறவுகளே, நான் போடுகின்ற ஒரு முக்கியமான பதிவு, எங்களுடைய தாயக விடுதலைக்காக போராடி தன் உயிர்களை ஏகம் செய்த மாவீரருடைய பெற்றோர்கள் என்று நிறைய பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பிள்ளைகளோடு சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், சில பேர் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் விடிவள்ளி அறக்கட்டளை என்பது மாவீரர்களுடைய பெற்றோர்கள், பெண்களை தலைமைத்துவம் கொண்டவர்கள், முன்னாள் போராளிகளாக இருந்த அங்கமினப்பட்டிருக்கின்றவர்கள், கல்வி கற்கின்ற பிள்ளைகள், வறுமக்கோட்டிலே வாழுகின்ற குடும்பத்தினுடைய கல்வி கற்கின்ற பிள்ளைகளை எங்களுடைய லட்சியமாக கொண்டு எங்களுடைய பாதைகளை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் ஒவ்வொரு வீடியோக்களும் பதிவுகளும் செய்யப்பட்ட வேலைகளை மாத்திரமே நாங்கள் முகநூல் வழியாகவோ யூடியூப் வழியாகவோ நாங்கள் பதிவு செய்து வருகிறோம். யாரையும் நாங்கள் வீடியோ எடுத்து காணொளிகளை பதிவு செய்தோ இன்னும் எந்தவிதமான உதவிகளை நாங்கள் கேட்கவில்லை. எதிர்வரும் காலங்களிலே உதவி தேவையானவர்கள், உண்மையிலேயே கஷ்ட துன்பத்தில் வாழுகின்றவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு தங்களை காணொளி பதிவு செய்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய உதவிகளை தேவை பெற்றெடுப்பதாக இருந்தால் எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்பதனையும் அறிவித்து கொண்டு, புலம்பெயர் தேசத்தில் வாழுகின்ற எங்களுடைய உறவுகளே, நாங்கள் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் ஒரு நிர்வாக கட்டமைப்போடு நாங்கள் இந்த வேலை திட்டங்களை செய்து வருகிறோம். நாங்கள் லண்டனிலே இருக்கின்ற ஈழநாடு, நமது ஈழநாடு நிறுவனத்தோடு இணைந்து தான் சில வேலைகளை செய்து வருகிறோம். நீங்களும் முடிந்தால் உங்களால் செய்யக்கூடிய உதவிகளை எம்மோடு தொடர்பு கொண்டு செய்து எமது மக்களினுடைய வாழ்வுகளையும் எங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்கால கல்வி வளர்ச்சியையும் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு துணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொளி பதிவினை நான் உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். அன்பான உறவுகளே, நிச்சயமாக இந்த காணொளிகளை பார்த்து நிச்சயமாக நீங்கள் உதவி செய்ய முன்வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடும் அந்த உணர்வோடும் உறவு என்ற ஒரு உன்னதமான அந்த நட்பின் காரணமாகவே நான் இந்த பதிவினை பதிவு செய்கின்றேன். எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சதமாக இருந்தாலும் பெருமதி மிக்கதாக அது மாறும் என நம்பிக்கையோடு இந்த பதிவை போடுகிறேன். நன்றி.